15ஆம் தேதி தவக்காலத்தினுடைய 4வது வாரம். யோவான் நற்செய்தி 9வது அதிகாரம் 1-12 உள்ள இறை வசனங்கள். இயேசு சென்று கொண்டிருந்த போது பிறவிலே பார்வையற்ற ஒருவரை கண்டார். ரவி, இவர் பார்வையற்றது பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்களுடன் கேட்டார். அவர் மறுமொழியாக, இவர் செய்த பாவம் அல்ல, பெற்றோர் செய்த பாவம் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்பட பொருட்டே இவ்வாறு பிறந்தார். மகனாய் இருக்கும்போது என்னை அனுப்பியுடைய செயல்களை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இரவு வருகிறது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது. நான் உலகில் இருக்க, நானே உலகிற்கு ஒளி என்றார். இவ்வாறு கூறிய பின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரை சேர்த்து உண்டாக்கி பாறையொற்று கண்களில் பூசி, நீ சிலோவான் குளத்துக்கு போய் கழுவு என்றார். சிலோவான் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தால் அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கு அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர் இவரல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் இவரே என்றனர், வேறு சிலர் அவரல்ல, அவரை போல இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான் தான் அவன் என்றார். அவர்கள், உமக்கு எப்படி பார்வை கிடைத்தது? அவரிடம் கேட்டார். அவர் அவர்களை பார்த்து, இயேசு எனப்படும் மனிதர் சேறு உண்டாக்கி என் கண்களில் பூசி சிலோவான் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். நானும் போய் கழுவினேன், பார்வை கிடைத்தது என்றார். அவர் எங்கே என்று கேட்டார். தெரியாது என்றார். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, ஆண்டவருடைய செயல் இவனுடையாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். அதற்கு அவர் அந்த மனிதனை வழியில் பார்த்து சேறு உமிழ்நீரால் சேரை உண்டாக்கி கண்களை பூசி சிலோவாம் 7வது வசனத்திலே, சிலோவாம் என்றால் அனுப்பப்பட்டது என்றும், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தந்தையால் அனுப்பப்பட்டது. யோவான் நற்செய்தி 3:14 பார்க்கிறோம். பாவிகளை மீட்க இயேசு வந்தார் என்று மத்திய 1:21 பார்க்கிற வேளையிலே 3:14 கடவுள் இந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தவருடைய மகனை இந்த உலகிற்கு கையளிக்கின்ற அளவுக்கு அவர் அன்பு கூர்ந்து அனுப்பப்பட்டார். அவர், நீ சுகம் பார்வை பேர் என்று சொல்லியிருக்கலாம், பர்த்தேமிக்கு அப்படிதான் சொன்னார். அவர் பார்வை கொடுத்தார். ஆனால் இயேசு சேற்றை உண்டாக்கி அவன் முகத்தில் கண்களில் பூசுகிறார். இட் ஷோஸ் ஹிஸ் ஹியூமனிட்டி, சிம்பிளிசிட்டி. அவர் மனிதன் என்பதை சுட்டி காட்டுகிறது. அதே நேரத்தில் சிலோவாவிலே போய் அனுப்பப்பட்டவர் என்றால் அந்த நீரிலே அவன் கழுவப்படும் போது அவன் கண்கள் தூய்மை பெறுகிறார். இன்றைக்கு நமக்காக அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. நம்மை அவர் தொடவும், அவர் எப்படி அந்த மனிதனுக்கு சேரை உண்டாக்கி அவன் கண்களை தொட்டார், அதே போல நம்மை தொழுவது மட்டுமல்ல, நம்மை கழுவி சுத்திகரிக்க இருக்கிறார். அதற்கு அவர் என்ன செய்தார்? அங்கு தண்ணீர் அல்ல, மாசற்ற ரத்தத்தை கொண்டு நம்மை கழுவி சுத்தி. இதை 1 யோவான் கடிதம் 1 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறது? உண்மையிலே இயேசு கிறிஸ்துவின் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்க வல்லதாக இருக்கிறார். நான் ஒளியாய் இருக்கிறேன். அந்த ஒளியிலே நிலைத்திருக்கும் போது இதோ அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படுகிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உண்மையாகவே இயேசுனுடைய இரத்தத்தால் நாம் கழுவப்படுகிறோம். இங்கே தண்ணீரால் கழுவப்பட்டார். ஆனால் இயேசு தன்னுடைய மாசற்ற இரத்தத்தால் நம்முடைய அகையிருளை, நம்முடைய பாவை இருளை, நம்முடைய அகையிருளை, ஆகவே உலகிற்கு நானே ஒளி, என்னை பின் செல்லுகிறவன் நானே ஒளி, இருளின் நடவான் ஜீவ ஒளியை கொண்டிருப்பான். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நான் உலகில் இருக்கும் வரை 5வது வசனம், நானே உலகின் ஒளி. as long as I am in the world, I am the light of the light. நானே உலகிற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஒளியை நமக்கும் கொடுத்திருக்கிறார். நாம் ஒளி பெற வேண்டும். உண்மையான ஒளி, இறைவனுடைய ஒளியை பெறும்போது நாமும் ஒளியாக மாறும். ஆகவேதான் 5:14 நீங்கள் உலகிற்கு ஒளி. You are the light of the world. யாரும் விளக்கை கொளுத்தி மரக்காலின் கட்டில் கீழே வைப்பதில்லை. விளக்கு தண்டின் மீது நம்முடைய உள்ளத்தில் ஒளி பற்றி எறிய வேண்டும். ஆகவேதான் திருப்பாடல் 119 உடைய கால்களுக்கு தீபம், உன் வழிகளுக்கு வெளிச்சமாயிருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்தனுடைய உள்ளத்தில் வரும்போது நம்முடைய உள்ளம், ஒரு காலத்தில் இருள இருந்தோம், 1 பேர் 2:8 பார்க்கிறோம். ஒன்ஸ் டார்க்னஸ், நாம் வியத்தல் ஒளிக்கு பாட அடைக்கப்பட்டிருக்கிறோம். இருள் முடிந்து விட்டது. ரோமர் 13:12-13 வாசித்து பாருங்கள். இருள் முடிந்து விட்டது, இரவு முடிந்து விட்டது, இதோ ஒளி வந்து விட்டது. நாம் இருளின் மக்கள் அல்ல, ஒளியின் ஆடையாக அணிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம்.
ஆவிதான் நமக்கு இன்னொரு பெயரும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒளியின் மக்கள். we are the children of light. பேசியர் 4:8 பார்க்கிறோம். ஒளியின் மக்களாக இருக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5:5 ஒளியின் மக்கள். நாம் இறைவனை பெறும்போது ஆண்டவருடைய ஒளி நமக்குள் பிரகாசிக்கிறது. அந்த ஒளி என்றும் நிலைத்திருக்கக்கூடியாக அந்த ஒளியிலே நாம் தாகம் தணியும் போது இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தால் தீமையான இதற்கும் திருப்பாடல் 23:4 நாம் அஞ்சத்தை எண்ணினால் அவருடைய கோளும் தடியும் நமக்காக பாடுபட்டு மறித்து சிந்திய இரத்தத்தினால் நம்மை தூய்மைப்படுத்தி ஆண்டவர் தடி நமக்கு ஆறுதலாக இருக்கிறார். நாம் இருளிலே நடந்த ஒரு இருள் மரண நிழல்படுவோருக்கு ஒளி உதித்தாடுவது போல விடிவெளியாம் கிறிஸ்து இதோ காலம் நிறைவேற்ற பொழுது தோன்றினார். நாமும் அந்த ஒளியிலே பங்கேற்று நாமும் தூய்மை பெற்று ஒளி பெற்ற மக்களாய் இந்த உலகத்தில். ஆனால் 2 Corinthians 4:4 என்று சொல்லப்பட்டது, இந்த உலகத்தின் தெய்வங்களை சாத்தான் நற்செய்தியின் ஒளி அறியாது இருக்கும்படி நம்முடைய எல்லாவற்றையும் குருடாக்கியிருக்கும். அதில் ஆர்வம் இல்லாமல் ஆண்டவருடைய பிரசனத்துக்குள் வராமல் அந்த ஒளியில் பங்கேற்காமல் ஒளியின் மக்களாக மாறாமல் இருளின் மக்களாகவே இருளிலே நாம் வாழ்கிறவர்களாகவே நம்மை அழைத்து செல்கிறார். இதன் வழியாக நம்முடைய வாழ்வு இருளிலே நடந்து போகிறவர்களாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் இயேசு நமக்கு இந்த ஒளி தருவதால் நாம் ஒளி பெற்று நாம் ஒளி பெறுவோம், மற்றவருடைய ஒளியிலே நடந்து செல்வோம்.